மேற்கு வங்கத்தில் ரயில் விபத்துக்குள்ளான பகுதியில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு. இருசக்கர வாகனத்தில் சென்று பார்வையிட்டார். சிக்னலை மீறி சரக்கு ரயிலை ஓட்டுநர் இயக்கியதே விபத்துக்கு காரணம். ரயில்வே ஆணைய தலைவர் தகவல். ரயில் விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல். ரயில்வேயின் மோசமான நிர்வாகமே விபத்துக்கு காரணம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே சாடல். ரயில்வே துறையை பற்றி மத்திய பாஜக அரசுக்கு கவலை இல்லை. மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற கோட்டாட்சியரை கொல்ல முயற்சி. குற்றவாளிகளை பிடிக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. டெபாசிட் போய்விடும் என்ற அச்சத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. திமுகவும் ஏற்கனவே பல இடைத்தேர்தல்களை புறக்கணித்துள்ளது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. ஆளும் கட்சியால் இடைத்தேர்தல் கேலிக்கூத்தாக மாறிவிட்டதால் அதிமுக போட்டியிடவில்லை என்றும் விளக்கம். உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுக போட்டியிடுமா புறக்கணிக்குமா என்பதை எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார். EPSஐ முதல்வர் வேட்பாளராக ஏற்கும் கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரலாம் என நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு RB உதயகுமார் பேட்டி. தமிழ்நாட்டிற்கு நீட் நுழைவுத் தேர்வு தேவையில்லை. ராணிப்பேட்டையில் நடைபெற்ற திருமண விழாவில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. சேலம் பள்ளப்பட்டியில் கட்டட பணியின் போது மாடியிலிருந்து தவறி விழுந்த தொழிலாளி படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதி. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 1 மாதமே ஆன ஆண் குழந்தை உயிரிழந்த வழக்கில் திடீர் திருப்பம். சித்திரையில் பிறந்த குழந்தையால் உயிருக்கு ஆபத்து என ஜோதிடர் கூறியதை நம்பி கொலை செய்த தாத்தா கைது. சென்னை செங்குன்றம் அருகே வெளிவட்ட சாலையில் விபரீதம். ரேஸில் ஈடுபட்ட ஆட்டோ மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 உயிரிழப்பு. தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள நிலையில் டெல்லியில் குடிநீர் குழாய்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு. அடையாளம் தெரியாத நபர்கள் சேதப்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை. அசாமில் தொடரும் மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். சிக்கிமில் கனமழையால் தனித்தீவாக மாறிய மாங்கன் மாவட்டம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் அஜித் வழிபாடு. அதிகாலை சுப்ரபாத சேவையில் வழிபாடு நடத்தினார். மேற்கு வங்கத்தில் கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதியதில் 9 பேர் உயிரிழந்ததாக இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது.
திரிபுரா மாநிலம் அகர்தலாவிலிருந்து மேற்கு வங்கத்தில் உள்ள சியால்டாவை நோக்கி கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் சென்றது. அப்போது சற்றும் எதிர்பாராத விதமாக டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள ருய்தாசா என்ற இடத்தில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் பின்பக்கமாக மோதியது. இதில் பயணிகள் விரைவு ரயிலின் பெட்டிகள் தடம் புரண்டு தண்டவாளத்தில் கவிழ்ந்தன. தகவல் அறிந்து விரைந்த பேரிடர் மீட்பு படையினர் ரயிலுக்குள் சிக்கிய பயணிகளை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் 9 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 25 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் நூலிடையில் உயிர் தப்பிய பயணி ஒருவர் ரயில் விபத்தின் கோர நிகழ்வை பகிர்ந்து கொண்டார். B1 कुछ था, बहुत जोर से मतलब झटका दिया है. तो जैसे झटका दिया तो सब ऐसे बोल रहा था कि एक्सीडेंट हो गया. हम भी चिल्ला रहा था, सब रो रहा था. फिर हम तुरंत बाहर आके देखा कि यहाँ पीछे से एक्सीडेंट हुआ है ट्रेन का. கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் விபத்து குறித்து உதவி கோருவதற்கு பொதுமக்கள் தொடர்பு கொள்ள இலவச எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் மீட்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். விபத்து நடந்த இடத்திற்கு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் சென்றிருக்கிறார். சிக்னலில் சரக்கு ரயில் நிற்காமல் வந்ததே விபத்திற்கு காரணம் என்று முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. விபத்தில் சரக்கு ரயிலின் ஓட்டுநர் மற்றும் பயணிகள் விரைவு ரயிலில் இருந்த கார்டு உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ரயில் விபத்து நடைபெற்ற இடத்திற்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சென்று ஆய்வு மேற்கொண்டார். விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் 4 சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் சம்பவ இடத்திற்கு 2 சக்கர வாகனத்தில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சென்றடைந்தார். சரக்கு ரயில் ஓட்டுநர் சிக்னலை மீறி இயக்கியதால் விபத்து நிகழ்ந்ததாக ரயில்வே ஆணைய தலைவர் ஜெயவர்மா சின்ஹா தெரிவித்துள்ளார். प्रारंभिक इंफॉर्मेशन के हिसाब से ऐसा लग रहा है कि गुड्स ट्रेन के ड्राइवर ने सिग्नल को डिसरिगार्ड किया है और रियर एंड से कंचनजंगा को हिट किया है. ரயில்களின் நடமாட்டத்தை செயற்கைக்கோள் வழியாக கண்காணிக்கும் கவாச் பாதுகாப்பு அமைப்பு விபத்து நடந்த இடத்திற்கு அருகே இல்லை என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. கஞ்சன்ஜங்கா ரயில் விபத்தில் சிக்கியதால் அந்த தடத்தில் 19 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது. இந்நிலையில் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் தேசிய நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் படுகாயம் அடைந்தவர்களுக்கு 50,000 நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மேலும் படுகாயம் அடைந்தவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாயும் லேசான காயம் அடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.